இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆனா தன்னுடைய எதிரியான ககனை இந்த பொண்ணு காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதும் கோவத்துல தான் அவருடைய வீட்டை விட்டு இவங்களை வெளியில அனுப்பிட்டார். சரத்சந்திராவுடைய சொத்து ஏதாவது கொஞ்சமாவது கிடைக்கும்னு பேராசப்பட்ட இந்த பூமி இவங்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்பின உடனே அவரை கொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க. சரத்சந்திரா அவருடைய கெஸ்ட் ஹவுஸ்ல தனியா இருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணு அவரை கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்கா மயிலால். மிஸ்டர் சரத்சந்திரா கிட்ட இருக்கிற சொத்துக்காக அவரை நல்லா நம்ப வச்சு இந்த பொண்ணு ஏமாத்திருக்கான். அதனால ஐபிசி செக்ஷன் 415 படி செக்ஷன் 19 செக்ஷன் 307 பிரகாரம் இந்த பூமிக்கு கடுமையான தண்டனை கொடுக்கும்படி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். ஸ்டாப் இட். அதை வச்சு மறுபடியும் அவரை குத்த நினைச்சேன்னா அப்புறம் நான் உன்னை ஷூட் பண்ணிடுவேன். இதுதான் சார் நான் பார்த்தேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நன்றி சார். நீங்க போலாம். அவரோட பெத்த பொண்ணு. மிஸ்டர் பிபி, கடைசியா ஏதாவது இருந்தா சொல்லுன்னு சொன்னது உங்களே இல்ல, அந்த பொண்ணு. இங்க பாருமா, நீ அவரோட பொண்ணுன்னு சொல்றல்ல, அதுக்கு ஆதாரம் ஏதாவது இருக்கா? இருக்கு சார். நான் என் அம்மா சோபா சந்திராவுக்கும் என் அப்பாவுக்கும் பிறந்த சொந்த பொண்ணுன்னு எனக்கு நாகங்கிற ஒருத்தர் தான் சொன்னாரு. அம்மா பூமி, நீ சரத்சந்திராவோட பொண்ணுன்னு சொல்றல்ல, அப்போ இவ்வளவு நாள் அந்த உண்மையை சொல்லாம ஏன் மறைச்ச? அது ஒண்ணுதான் நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு ஜட்ஜ் ஐயா. நான் உயிருக்கு உயிரா காதலிக்கிற ககன்கோ என் அப்பாவுக்கோ ஒருத்தர் பார்த்தாலே ஆகாது. ரெண்டு பேரும் ரொம்ப பெரிய எதிரிங்க. ஆனா எனக்கு ரெண்டு பேரும் வேணும். அதனாலதான் அப்பாவையும் விட்டுட்டு வர முடியாம ககன் என்னை காதலிக்கிறேன்னு சொல்லி என் வீட்டுக்கு வந்தப்போ அவரை கூட நான் போகல. ரெண்டு பேரும் என்னைக்காவது ஒரு நாள் ஒண்ணு சேருவாங்க. நானும் ககனும்
என்னைக்காவது ஒரு நாள் சேருவோன்னு ஒரு ஆசையில தான் இந்த உண்மைய சொல்லாம மறைச்சேன் ஜெயா. சாரதா, அந்த பொண்ணுக்கு யாராவது தண்ணி கொடுங்க. மிஸ்டர் பிபி, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இது எல்லாமே வெறும் டிராமா தான் மயிலாட். இந்த பூமி ஒரு எமோஷனல் டிராமாவை எல்லாரும் முன்னாடியும் அரங்கேற்றம் பண்றாங்க. டிஎன்ஏ டெஸ்டுக்கு நீங்க அனுமதி கொடுத்தா அது கோர்ட் நேரத்தை வீணடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த கேஸ்க்கு சம்பந்தம் இல்லதான், இருந்தாலும் உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க மயிலாட். உங்களுக்கு பெண் குழந்தைங்க இருக்காங்களா? இல்லை யுவர் ஆனர். அதான் பிரச்சனைன்னு சொல்லுங்க. அதே உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்திருந்தா இந்த பெண்ணோட மனசு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஏய், என்னடி வெயில்ல வெளியில வந்துட்டோமேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷப்படு, இதெல்லாம் ரொம்ப நேரம் நீடிக்காது. என் மாமாவை கொல்ற யோசனை உனக்கு வந்ததை நினைச்சு அந்த ஒருத்தலோட தாண்டி கண்டிப்பா நீ சாக போற. அந்த சாவு ரொம்ப தூரத்துல இல்ல. நாளைக்கு விடியறதுக்குள்ள உன் பொழப்பு காணாம போகல. என் பேர் அபூர்வா இல்லடி. என் அப்பாவை என்னால கொல்ல முடியாதுன்னு உனக்கு தெரிஞ்சும் நீ எதுக்காக இப்படி ஆடுறேன்னு எனக்கு எதுவுமே புரியல. வாய மூடுறி. என்னடி ரொம்ப வலிக்குதா? என் மாமாவை நீ கொல்ல முயற்சி பண்ணன்னு தெரிஞ்சதுல இருந்து எனக்கு வலிக்குதுடி. எங்க வலிக்குது? நீ செத்தாதான் இந்த வலி ஆறும். ஜெயிலே இருந்திருந்தா உயிரோடு இருந்திருப்ப. But now there is no chance.